கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான செல்போன் ஆடியோ வெளியாகி பரவி வருகிறது. இது தொடர்பாக அருமனை அரசு மேல்நிலைப் பள்ளியை முற்றுகையிட்ட மாணவர்களின் பெற்றோர் 10ஆம் வகுப்பு முடித்து செல்பவர்கள் மற்றும் 11ஆம் வகுப்பில் சேர உள்ளவர்களிடம் பள்ளி நிர்வாகம் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சுமத்தினர். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் சுகுணாவிடம் மாணவர் ஒருவரின் உறவினர் செல்போனில் பேசிய ஆடியோ வெளியாகி வைரலான நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியின் விசாரணைக்கு சென்றது. நம்ம ஸ்கூல்ல இப்போ டிசி கொடுக்குறாங்கல்ல நாளைக்கு. ஆமா. இது 300 ரூபா வச்சு கொண்டு சொல்லி இருக்காங்க. அது எதுக்கு மேடம்? ஏற்கனவே 200 ரூபாய் எல்லா வருஷம் வாங்குவோம் சார். எஸ்எம்சி மீட்டிங்ல தான் எஸ்எம்சி மெம்பர்ஸ் தான் சொன்னாங்க இந்த தடவை 300 ரூபாய் ஆகும். நம்ம ஸ்கூல்ல நிறைய தேவை இருக்குல்ல, அதனால வாங்குவோம்னு சொன்னாங்க. அதனாலதான் சொல்லியிருந்து. இதுக்கு ஏதாவது ரெசிப்ட் ஏதாவது கொடுப்பீங்களா? ரெசிப்ட் கொடுக்கறது இல்லையே இதுவரை. சரி, திருப்பி இந்த அட்மிஷன் இருக்குல்ல, +1 அட்மிஷன். ஆமா. அதுக்கு ஏதோ 750 ரூபா வச்சு கேட்டிருக்காங்களா? 100 ரூபாய் ஃபார்முக்கு. 100 ரூபா ஃபார்முக்கு. சரி. ஆமா. பிறகு பிடிஏ ஃபீஸ் உண்டு. வேற ஸ்கூல்ல எல்லாம் இப்படி வாங்கல, அரிமனையில இப்படி கேட்கறாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் டவுட் கேட்கறதுக்கு மேலத்து கூப்பிட்டது. அப்போ இவங்க சிஓ சாருக்கெல்லாம் தெரியுமா? அது சிஓ சார் அது தெரியல சார். சரி சரி. சிஓ சார் தான் தெரியும். ஆமா, இல்ல மேட்டர் நாளைக்கு சிஓ சார்ட்ட போயிரும். அதனாலதான் நான் மேடத்திட்ட ஒன்று சொன்னது. இதனையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி பாலதண்டாயுதபாணி மற்றும் குடித்துறை மாவட்ட கல்வி அலுவலர் மாரிமுத்து ஆகியோர் பள்ளிக்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மாணவர்களிடம் இருந்து பள்ளி நிர்வாகம் கூடுதலாக பணம் வசூலித்தது உறுதியான நிலையில் அந்த பணம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். மேலும் தலைமை ஆசிரியை மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட நிலையில் மாணவர்களின் பெற்றோர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.